எக்ஸெல்ல மல்டிபிள் ஷீட்ஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் புக்கை ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஷீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை இன்னொரு ஷீட்டில் ரிப்ளிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஒர்க் புக்கில் இருந்து ஒரு ஷீட்டை இன்னொரு ஒர்க் புக்கில் மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், மூவ் ஆர் காப்பி அப்படின்ற ஃபீச்சர் தான் பார்த்தீங்கன்னா கோ டு சொல்யூஷனாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸெல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் புக்கில் மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இப்போ இந்த ஷீட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூ ஒர்க் புக்கு மூவ் பண்ணாலும் சரி, இல்லை இதே ஒர்க் புக்கில் ஒரு ஷீட்டாக ஓப்பன் பண்ணாலும் சரி, நமக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக மவுஸ் மூலயமா பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஷீட்டை மூவ் பண்ணணுன்னா நீங்கள் நார்மலாக இப்படி ட்ராக் பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மூவ் ஆகுது இல்லையா, ஷீட் இந்த மாதிரி மூவ் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இந்த ஷீட்டை காப்பியும் பண்ணணும், அதே மாதிரி அந்த ஷீட் அங்கேயும் இருக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிடிச்சி இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வரும், ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா எங்கே வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா, ரைட் கிளிக் இந்த ஷீட் மேலே வச்சு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே மூவ் ஆர் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஷீட்டுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஷீட்டை கொண்டு வரணும் அப்படின்றத நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணலாம், ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா மூவ் டு த எண்டுன்ற ஒரு ஆப்ஷனும் கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேப்பிங் அப்படின்ற ஷீட்டுக்கு முன்னாடி கொண்டு வரணும், அதாவது டிசம்பர் 2024க்கு அப்புறமா ஜான் 2025 நம்ம கொண்டு வர போகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் காப்பின்னு கொடுத்து எப்படி ஓகே கொடுக்கலாம், ஓகேங்களா. இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைனா ஆல்ட் இஎம் அப்படி கொடுத்தாலும் இந்த மூவ் ஆர் காப்பியோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ரீநேம் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஓஹெச்ஆர் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட்டை ரீநேம் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தோம் ரீநேம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம ரீநேம் பண்ணிட்டோம், ஜான் 2025 அப்படின்னு நம்ம ரீநேம் பண்ணிட்டோம், ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன தோணுது அப்படின்னா, ஏன் இந்த ஒர்க் புக்லேயே மெயின்டைன் பண்ணுறது, நம்ம புதுசாக ஒரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம் 2025க்கு அப்படின்னு நினைக்கிறோம்னா, இதை ஆல்ட் இஎம் நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கே ஆல்ட் இஎம் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே டூ புக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு இந்த விண்டோவில். டூ புக்கில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்னென்ன ஒர்க் புக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும். அது இல்லாமல் நியூ ஒர்க் புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2025 தனியாக ஒரு ஒர்க் புக்காக தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ ஒர்க் புக்குன்னு கொடுத்து ஓகே கொடுத்துடலாம், ஓகேங்களா. இப்போது திரும்பவும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஒர்க் புக்குள்ளே ஏதாவது தேவையில்லாத ஷீட்ஸ் இருக்கா அப்படின்ற நம்ம பார்க்குறோம் போது, நமக்கு ஃபஸ்ட்டு ஷீட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ஸ்கில் அப்படின்ற ஒரு ஷீட் இருந்தது. ஐடியெல்லாம் பார்த்திங்கன்னா அது பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஒரு எம்ப்ளாயியோடைய அவங்களோட அப்ஸ்கில் பற்றி இருக்கிறது ஹெச்ஆரோட டேட்டாலையோ இல்லை அப்ரைசல் டேட்டாலையோ இருக்கிறது பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த பர்டிகுலர் ஷீட் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒர்க் புக்கு மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ண ஆல்ட் இஎம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ஆக்டிவாக ஒரு புக்கு பார்த்தோம் இல்லைங்களா. ஆக்டிவாக இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு ஒரு புக்கு பார்த்தோம் இல்லைங்களா. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஷீட்டுக்கு முன்னாடி வேணுன்ற நம்ம இங்கே பிஃபோர் ஷீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா மூவ் டு த எண்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம், ஓகேங்களா. கொடுத்துட்டு இங்கே நம்ம கிரியேட் காப்பி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் காப்பி வேண்டான்னு தான் நம்ம நினைக்கிறோம், கொடுத்துட்றோம். கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஷீட்டுக்குள்ளே மூவ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க் புக்கில் இருந்து இன்னொரு ஒர்க் புக்கு ஒரு ஷீட்டை காப்பி பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுலபமாக பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு ஈஸியாக மூவ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஆனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒர்க் புக்களோடைய ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் அந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர்ஸ் எதுவுமே வராமல் இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம எக்ஸலோடைய இன்னொரு பெட்டர் ஃபீச்சரோட நம்ம உங்களை மீட் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுட்டு இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது புதுசாக கற்றுட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன ஃபீச்சர் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எக்ஸல் 365 பார்த்தீங்கன்னா யூனிக்ன்ற ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதோடைய லிங்க் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சம் இஃபர்ஸ் பற்றி ஒரு மாஸ்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் மாஸ்டர் கிளாஸ், அதில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அதோடைய வீடியோ இங்கே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை